வணக்கம். திமுகவுக்காக 2026 PK மீண்டும் வியூகமா? விஜய் கட்சியால் திசை மாறும் அரசியல் களம். 2021 தமிழக தேர்தலில் திமுகவுக்காக வியூகங்களை வகுத்து கொடுத்தவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் என்பது அரசியலில் உள்ளோர் அனைவருக்குமே தெரிந்த விஷயம். திமுக கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கு அவர் திட்டம் தீட்டி கொடுத்தாலும் கூட 159 இடங்களைத்தான் அந்த அணியால் கைப்பற்ற முடிந்தது என்பது வேறு விஷயம். எனினும் அவருடைய ஐபேக் நிறுவனத்திற்காக திமுக தரப்பில் இருந்து 360 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக அவ்வப்போது வெளியான தகவல் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியது. இதை திமுக தலைமை இன்று வரை மறுத்ததாகவே தெரியவில்லை. 2021 தேர்தலுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோர் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் வியூகங்களை வகுத்து கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அவர் கூறிய காரணம், இப்போது செய்வதை நான் தொடர விரும்பவில்லை, போதுமான அளவுக்கு உழைத்து விட்டேன், எனக்கு ஒரு இடைவேளை தேவைப்படுகிறது, வேறு எதையாவது வாழ்வில் செய்ய ஆசைப்படுகிறேன், எனவே இந்த திட்டத்தில் இருந்து விலக விரும்புகிறேன், தேர்தல் ஆலோசனை கூறும் பணியில் இருந்து நான் விலகினாலும் எனது ஐபேக் நிறுவனம் தொடர்ந்து இயங்கும் என்பது குறிப்பிட்டதுதான். அதே நேரம் பிரசாந்த் கிஷோர் இந்த 3 ஆண்டுகளில் தனிப்பட்ட முறையில் எதையும் சாதித்ததாக தெரியவில்லை என்ற போதிலும் தேர்தல் நிலவரம் குறித்து அவர் அவ்வப்போது கருத்து தெரிவிக்க தயங்கியதும் கிடையாது. மோடி தலைமையிலான பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிக வாய்ப்பு உள்ளது, அவரை வீழ்த்துவது அவ்வளவு சுலபமல்ல, எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே அவருக்கு கடும் போட்டியை ஏற்படுத்த முடியும் என்பது காங்கிரஸ், சமாஜ்வாடி, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அறிவுரை வழங்கியும் வருகிறார். இந்த நிலையில்தான் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு வியூகங்களை வகுத்துக் கொடுக்க பிரசாந்த் கிஷோரின் உதவியை திமுக தலைவர் ஸ்டாலின் நாடியுள்ளார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மையில் இதற்காக பாட்னாவில் இருந்து சென்னை வந்த பிரசாந்த் கிஷோர் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவருடைய மருமகன் சபரீசனை சந்தித்து பேசி ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இத்தனைக்கும் ஏற்கனவே ஐபேக் நிறுவனத்தில் பணியாற்றிய 702 ஊழியர்களில் 75 பேர் மற்றும் தற்போது திமுகவுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்கும் பணியில் ஈடுபட்டுதான் வருகிறார்கள். இது தவிர சபரீசன் நடத்தும் பெண் என்ற நிறுவனத்தில் 60க்கும் மேற்பட்டோர் திமுகவுக்கு பல்வேறு வியூகங்களை வகுத்தும் கொடுக்கின்றனர். மேலும் திமுகவின் ஐடி விங்கும் ஏராளமான யோசனைகளையே அறிவாலயத்திற்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டுதான் இருக்கிறது.